வருஷம் பூரா நமக்கு இங்க வேலை இருக்குல்லம்மா? ஆமாம்மா. இந்த வருஷம் ஊர் தலைவர் பதவிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? தலைவர் பதவிக்கு வர்றவன் 4 காசு சம்பாதிக்கலான்னா ஆளுக்கு போட்டி போடுவாங்க. இந்த ஊருக்கு தலைவரா வர்றவன் கை காசையெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் ஏவன் போட்டி போடுவான்? ரொம்ப வற்புறுத்தி 10 பேர் எழுதி போட்டிருக்கோம். பாப்பா இங்க வாமா வா. இந்த பானைக்குள்ள இருந்து ஒரே ஒரு சீட் எடுமா. நம்ம பச்சைக்குடி பழனிசாமி பேர் வந்திருக்கு. பழனிசாமி உன் கையால நாத்து எடுத்து போட்டு நடவ ஆரம்பிச்சு. அண்ணே பழனிசாமி அண்ணே, போன வருஷம் தலைவர் 50 ரூபா வச்சு நாத்து வீசினாரு, நீ 100 ரூபாய் வச்சு வீசினே. ஓஹோ, 100 ரூபா வச்சு வீச போறியா? அப்ப நானும் போய் நாத்து நடுறேன். என் பூமி பொண்ணா விளையணும். பள்ளி, இந்த மண்ணுல நீ காலை வச்ச நேரம் பழனிசாமி கையால உனக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. தங்கம் கொடுத்த சாமி கூடிய சீக்கிரம் உனக்கு தாலியும் கொடுக்கும். இந்த குடிசை எனக்கு எனக்கு தான். இந்த குடிசை எனக்கு தாடா. என் அமாவாசை அவங்க தான் வெளியூர் பொழைக்க வந்திருக்கிறாங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நாய் நீ, உனக்கு எதுக்குடா இடம்? எனக்கு இல்லண்ணே, சோதிக்கு. போட்டோம். நீங்க என்ன சோதி போட்டீங்க? பரிசீலம். இத்தனை பேர் போட்டி போடுற அளவுக்கு அது யாரா அது சோதி? உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல, போங்கடா. போடா போடா சொல்ல போட. அறிவிட்டுங்களா மடைங்க. உன்னையும் தாண்டா வெண்ண. என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன்னை அவசரமா கூப்பிட்டா. போடா. இனி இது எதுக்கு? சோதி அண்ணே, சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே, பிரச்சனையே. அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பம்பரை கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு. அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு. வாங்க போலாம். மோதிரத்தை சுற்றாத. பாத்துட்டீங்களா? தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும். அதுக்கு நீ ஐடியா கொடு.
தலைங்க வை. இந்தா, இந்த இடத்துல ஒரே போட போடு. ஆமா, எதுக்கு நீ வேண்டாலே விட சொல்ற? நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே போட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். ஓம் லட்சுமிபதயே நமः. ஓம் அநாமயாய நமः. ஓம் அமிர்தாம்சாய நமः. ஐயா எங்கப்பா? ஐயா சர்வேயரோட நிலத்துக்கு போயிருக்காருமா. அது ஏன் இஷ்டம், நான் என்ன நினைக்கிறேன்னு அதான் செய்வேன். உங்க வீட்டுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இது விளையிற நிலம், விவசாயம் மட்டும்தான் பண்ணணும். இது உன் அப்பா வீட்டு நிலம் இல்ல, நீ எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு. இது ஏன் நிலம், நான் இங்க ஃபேக்டரியும் கட்டுவேன், நெருப்பு வச்சு கொளுத்துவேன். நீ யாரா கேட்கறதுக்கு? இந்த நாட்டோட முதுகெலும்புல ஒரு எலும்பு, புரியல? விவசாயி. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இவர் இங்க ஃபேக்டரி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன தத்திங்கிறீங்க? ஏன் சோறு தான். அதை விளைய வைக்கிற நிலத்துல வந்து ஃபேக்டரியை கட்டுறேன், ரியல் எஸ்டேட் போடுறோம்னு விவசாய நிலத்துல எல்லாம் கட்டணமாக்கிட்டா அப்புறம் பூவாவுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னடா மிரட்டுற? நான் நினைச்சா டெல்லி வரைக்கும் போவேன். நீங்க நினைச்சா டெல்லி வரைக்கும் போவீங்க, ஆனா என் விவசாயி இந்த பச்சை கொடி தூக்கத்தை முடிவு பண்ணிட்டானா டெல்லி இங்க வரும். ஓஹோ, டெல்லி இங்க வருதா இல்ல இந்த ஊரே என் கைக்குள்ள வருதான்னு நான் காட்டுறேன். இந்த ஊரையே விலைக்கு வாங்கி நான் ஃபேக்டரி கட்டுறேன். பணக்காரன் அவன் பண திமிர்னால இந்த ஊரையை விலைக்கு வாங்கி ஃபேக்டரி கட்டுவாங்கிறான். அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம், ஆனா விவசாயியை விலைக்கு வாங்க முடியாது. பண தேவைக்காக நம்ம நிலத்தை வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம், சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம், பொண்ணு வெள்ளியும் கூட அழிஞ்சு போயிடலாம். ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணு தான். ஓ பணக்கார வர்க்கமே, உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். உன் பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் இந்த பச்சை கொடியை விலைக்கு வாங்க முடியாது, இந்த பழனிசாமியை விலைக்கு வாங்க முடியாது. பழனிசாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கழிச்சு போய் வந்திருக்கிறாங்க, அவங்களை ஏன் இப்படி புடிச்சு வச்சுட்டு இம்சை பண்ற? அவங்களை விட்டுரு, தூங்குறாங்க பாரு. அண்ணே, என்ன காலங்காலமா சதி பண்ணி பணக்காரங்க ஏழை விவசாயிகளை தூங்க வச்சுட்டாங்க. அவங்கள தூக்கத்தில் தட்டி எழுப்பாம விடவே மாட்டேன். என்ன பண்ண போற? இப்ப பாருங்க. ஆகவே விவசாய பெருங்குடி மக்களே, எந்த காரணத்தை கொண்டும் நம் நிலத்தை நாம் விற்கவே கூடாது. நிலம் நமக்கு தாய் மாதிரி. பழனிசாமி, இனி நீ அவங்களுக்கு எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது, விட்டுரு. அண்ணே, இது அவங்க தூங்குற காலம், தூங்கட்டும். ஆனா அவங்க எழுந்து நிக்கிற காலம் வரும். அதுக்கு அறிகுறிதான் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எம் பேச்ச கேட்க முடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜீவனுக்காக விடிய விடிய பேசினேன். நிறைய பேசுங்க. இன்னைக்கு விடிய விடிய மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் பூரா பேசுங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் பேரு வள்ளி. வா வா வா. அந்த கூட்டத்துல விவசாயி விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொன்னா கை தட்டிங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு பச்சை கலர் பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதுவும் பச்சை கொடினா எனக்கு உசுரு. அப்படித்தான் இருக்கணும். ஒன்ன மாதிரி இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு விவசாய குடி பொண்ணுக்கும் நம்ம விவசாயத்தோட பிடிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த நாட்டையே பசுமை புரட்சி பண்ணிடலாம், பசுமையாக்கலாம், செழிக்க வச்சிடலாம். என் ஆசையை சொன்னா இவர் விவசாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. நேரடியாவே கேட்ட வேண்டியதான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊரே தூங்கிட்டா
ஒட்டு உட்காந்து என் பேச்ச கேட்டியே ஒன்னும் பிடிக்காம இருக்குமா? என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே உங்க வாக்கு பழிச்சிருச்சுனே. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். அண்ணே அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? எவருக்கு? இவருக்கு. ஓஹோ, அவருக்கா? பழனிசாமிய முந்தானையிலேயே முடிச்சிட்டியா? பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு. வள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க சொல்றேன். பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். பாரு பழனிசாமி, உன் பொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது. எங்கிட்ட கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். அந்த சாவியை கொடு. என்ன என்ன கண்ணுக்கு நிற்கும்? என்னாச்சு எங்க கண்ணுக்கு? சாப்பிடு. சாப்பிட்டு அடிக்கலாம்ல. சாப்பிடு. என்னம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம். என்னம்மா சாப்பிடு. என்னம்மா என்னம்மா? ஐயோ, இப்ப பாருங்க. போச்சம்மா. எப்படி முரட்டுத்தனமா வச்சிருக்க? லேசான கனமா வச்சுக்க வேண்டியதுதானே? சரி, நாளையில இருந்து லேசான மாத்திக்கிறேன். என்னம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏமா? பின்ன என்ன, எனக்கு மல்லிப்பூ தான் பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் இந்த பூவை வாங்கிட்டு வந்து. ஆடாடா, இந்த பூ வாங்கி கொடுத்துருச்சா? தாயக்கு அறிவே கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் மல்லிப்பூ வேணுறேன். என்னம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்ப போய் என் கண்ணுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாமா, எனக்கு ரோஜா பூ வேணும். சரி, ரோஜா பூ என் கண்ணுக்கு. சாப்பிடுங்க. ஒரு கூடு நழியும் வேணும். சரி சரி, ஒரு கூடு வாங்கிட்டு உடனே போய் என் கண்ணுக்கு கூடு வாங்கிட்டு வரேன். என்னம்மா சாப்பிடுங்க. வேற என்னம்மா வேணா? என்னம்மா? சரி சரி சரி. அல்ல இல்லையம்மா, இந்த ஆயா உதைக்கிறேன் போய் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்குது. நாளைக்கு நான் வந்து பண்ணி தரேம்மா. என்னம்மா நீங்க சாப்பிடுங்க. மாமா போதும். ஏம்மா? வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி வாய் தோச்சு. சரி. தண்ணி போதுமாமா? எங்க மாமா போறீங்க? நான் போய் உங்களுக்கு ரோஜா மல்லிகை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் வேணாம் மாமா, எனக்கு பிடிக்கல. ஏமா? எனக்கு மல்லிப்பூ ரோஜா பூலாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும். தலையில வச்சிடுவாமா.
நல்லா இருக்கா? அழகா இருக்கு. மாமா என்னம்மா? என்னை விட்டுட்டு போயிடாத. போக மாட்டேம்மா, ம்? போக மாட்டேன். எப்படி சந்தோஷமா தெரிஞ்ச பொண்ணு